Hi friends, இன்னைக்கு விக்கிற பெட்ரோல் விலைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்க ஸ்கூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா Ampere Nexus. ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க ஆம்பியர் ஷோரூம் தான். இந்த ஷோரூமோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூடலு கேட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ஒர்த் அசசரிஸ் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்ருக்காங்க தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். அதே மாதிரி 10,000 உங்களுக்கு சப்சிடியும் தராங்க. ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஷோரூமுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட சின்ன ஒரு ப்ரொஃபைலிங் பற்றி பார்த்துருவோம். ஸோ இனிஷியலாக இந்த ஆம்பியர் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் எலக்ட்ரானிக்ஸ். நமக்கு ஃபேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு டீசல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160 இயர்ஸாக இந்தியாவில் இருக்காங்க. அவங்க டீசல் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மெச்சூர்டான பிராண்டு தான். ஸோ இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ பார்த்துருவோம். முதல்ல இதோட டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அந்த பறவையோட ஒரு விங்ஸுக்கான ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸஸோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ளூயிடிக்கான டிசைன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே பேனல் கேப்ஸோ கட்ஸோ கிடையாது. நல்ல ஒரு ஃப்ளூயிடிக்கான டிசைனாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன எல்இடி இண்டிகேட்டர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லாக்கிங் மெக்கானிசம் இருக்க ஃபுட் ரெஸ்ட். நமக்கு இது க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா இது க்ளோஸ்லேயே தான் இருக்கும், ரன்னிங்கில் ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ண ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்து இது இந்த பொசிஷனே தான் இருக்கும், நமக்கு மறுபடியும் க்ளோஸ் ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். ஸ்கூட்டர்ஸ்னாலே நான் எப்பயுமே ப்ராக்டிகாலிட்டி பற்றி பேசுவேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். அதுலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அண்டர் சைட் ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ அண்டர் சீட்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அடிக்குவேட்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் சீட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க டயர் செட்டப் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 inch டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் நமக்கு 12 inch டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரியரில் டிஸ்க்கு கிடையாது, இதில் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஒரு ஸ்பெஷலான ஃபியூச்சர் பற்றி பார்ப்போம். யூஸ்வலாக நமக்கு பேட்டரி ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி ஹீட் ஆகுறது, இந்த வெயில் காலங்களில் ஃபயர் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சின்னதாக ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வழியாக ஏர் உள்ளே போகும். ஸோ இந்த வழியாக ஏர் உள்ளே போயிட்டு ஸோ பேட்டரி கூல் டவுன் பண்ணிவிட்டு ரியர் வழியாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி ஓரளவுக்கு கூல் ஆகும். கூல் ஆகிறதுனால மேபி இந்த மாதிரி வெயில் காலங்களில் பேட்டரி ஓவர் ஹீட் ஆகிறத ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். மேபி கம்பெனிஸ் இன்னும் ஃபியூச்சரில் வர வெஹிக்கல்ஸில் பேட்டரிக்கான ஒரு பிரத்யேகமான கூலிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டுத்துலையுமே நமக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைவேஸில் ஓட்டும்போது நல்லாவே ஸ்டெபிலிட்டி ஆஃபர் பண்ணும். ஸோ பார்ப்போம் ரைட் ரிவ்யூவில் இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 170 mmன்றது நமக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்கூட்டரோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 712 mm கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட்டோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.7. என்னால் ப்ராப்பராக 2 காலையும் கீழே வைக்க முடியுது. அதே மாதிரி ஃபுட்போர்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 235 mm கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபுட்டோட ரெஃபரன்ஸ் இன்ச் பார்த்தீங்கன்னா 10 inches. என்னால் தாராளமாகவே வைக்க முடியுது. நீருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு நீரும் ப்ராப்பராகவே இருக்குது.
ஸோ நமக்கு பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரியும் மோட்டார் தான். ஸோ மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் மவுண்ட் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெல்ட் டிரைவில் வந்து ஸ்கூட்டர் வந்து ரைட் ஆகுது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஹப் மோட்டாரை விட பெட்டராக தான் இருக்கும். ஸோ ரைடில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ பேட்டரி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3.3 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 hours வந்து எடுத்துக்கும். பட் கம்பெனி ஷோரூமில் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இன்பில்ட்டாகவே நமக்கு வந்து 15 ampere சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு அசசரியாக வந்து 25 ampere சார்ஜரும் நம்மளால் வாங்க முடியும். இதில் வந்து சார்ஜிங் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes வந்து ஷார்ட் ஆகிடும். இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் பற்றி பார்ப்போம். ஸோ மற்ற எல்லா ஸ்கூட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து எக்ஸ்போஸாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்ட் ட்ரைவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான டிரைவிங் மெக்கானிசம். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன கல்லோ குச்சோ ஏதோ மாட்டுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து கட் ஆகிடும். ஸோ இதில் வந்து அந்த இஷ்யூ வந்து நமக்கு வராது. ஏன்னா இதை வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் இதோட லைஃபும் வந்து நமக்கு எக்ஸ்டெண்டாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப. இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க ரைடிங் மோட்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் மொத்தமாக 5 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கடைசியாக இருக்க 2 ஃபியூச்சர் வந்து ரொம்பவே முக்கியமான ஃபியூச்சர்ஸ். ஸோ என்னென்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்கோ மோட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடாக நமக்கு வந்து 43 km வந்து ஸ்பீடாக போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப் ஸ்பீடு வந்து 63 km/h போகும். இதில் ஃபைனலாக இருக்கிற மோடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் மோட் நமக்கு 93 km/h வந்து ஸ்பீடு போகும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து ரிவர்ஸும் வந்து போக முடியும். 3 km ஸ்பீடாக வந்து நம்மளால் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அப் டு 3 km ஸ்பீடில் வந்து ரிவர்ஸ் எடுக்கும். ஸோ இதில் ஃபைனலாக கொடுத்துருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா லிம்ப் மோட். ஸோ இந்த லிம்ப் மோட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் வந்து 0% ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துலையும் நம்மளால் 5 to 6 km வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து ரைட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ ஒரு சேஃபான டெஸ்டினேஷனில் போய் நம்மளால் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து 0% ஆனதுமே டர்ன் ஆஃப் ஆகாமல் ஸ்கூட்டர் ஒரு 6 km போகிறது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சராக வந்து நான் பார்க்குறேன். இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இண்டிகேட்டர் நமக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் சுவிட்சு. ஸோ ஹசார்ட் லைட் வந்து 4 இண்டிகேட்டருமே வந்து சேம் டைம் வந்து நம்மளால் பிளிங்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான சுவிட்சு. இது வந்து ட்ரிப்புக்கான ரீசெட் சுவிட்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் வேறு டேப்பில் இருக்கும் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வர்றதுக்கான ஒரு சுவிட்சை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸு. ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் டைம் வந்து ஆக்சிலேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த சுவிட்சை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ரிவர்ஸோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 3 km/h. ஸோ இதுவே ரைட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்பிளேயில் மெனு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளை வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக வந்து இந்த பார்க் மோடில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம அழுத்தும் போது ரெடிக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் அந்த பவர் ஆன்க்கான சுவிட்சு. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளால் மோட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து சிட்டியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சுவிட்சை நான் கிளிக் பண்ணதுமே பவர் மோடுக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இது வந்து ஒரு நைட் டைமில் இருக்குன்னா இதே வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த கிளஸ்டர் வந்து. ஸோ நமக்கு வந்து நைட் மோடும் இருக்குது, டார்க் மோடு இருக்குது, லைட் மோடு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து மாற்றி இதுவே பேஸ்டாக அந்த லைட்டிங் வச்சு இது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பேட்டரி லெவல் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மோடு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, என்ன வந்து நம்ம இது வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை ரெண்டோட கனெக்டிவிட்டியும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கூட்டரோட ரைட் ரிவ்யூ பற்றி பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த பட்டனை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது பார்க் மோடில் இருக்கும். ஸோ இது இன்னொரு தடவை ட்விஸ்ட் பண்ணும்போது ரெடின்னு வந்துடும். ஸோ உடனே வந்து நமக்கு இக்கோ மோடில் வந்து இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இக்கோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக எதுவும் அந்தளவுக்கு டார்க்கியாக வந்து இன்ஜின் ஃபீல் ஆகலை. ஸோ நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து சுத்தமாக இன்ஜினில் சத்தமே இல்லை. ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஸோ அதனால் வந்து இன்ஜினில் எதுவுமே பெருசாக சத்தம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரிமைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். இதோட பிரேக் எப்படி இருக்குது, இதோட மோட்ஸ் இது வந்து செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்குது, பவர் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது.
சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாட்ரேட்டான சஸ்பென்ஷன் தான். ஸோ கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெவியாக ஹார்டு இல்லை. பட் அந்த ஸ்கூட்டியில் வந்து அந்த ரைடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஓரளவுக்கு ஸ்டிஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து நான் 2 சஸ்பென்ஷன் வந்து ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணி தருது ஸ்கூட்டரை. ஸோ சைட் மிரர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ மீனிங் ஓட்டுறதுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸுமே நான் எந்த இடத்துலையுமே வந்து ஃபேஸ் பண்ணலை. லெக் ரூம் நீ ரூம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அடிக்வேட்டாக இருக்குன்றதுனால ஸ்கூட்டர் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இதோட மோடை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நாம் வந்து சிட்டி மோடுக்கு வந்து இப்போ போயிருக்கோம். ஸோ சிட்டி மோடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக நான் சேஞ்ச் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டரில் வந்து அந்த சேஞ்ச் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் வந்து ஐசி இன்ஜின்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டரை ஓட்டுறீங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து ஃபன் டு ரைடாக இருக்குது ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ அந்த ஃபன் டு ரைடு கேரக்டர் வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன உண்மையாகவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு மோடுமே இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் மோடு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ பவர் மோடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மோடை விடவுமே இன்னுமே நல்லா புல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்ஜின் வந்து நாங்கள் 2 பேர் ஆக்சுவலாக இப்போது பில்லியனோட சேர்த்து தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பெப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரில் வந்து நமக்கு யூஸ்வலாக ஐசி இன்ஜின்ஸில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து லேக் தெரியும் இல்லைங்களா. இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய லேக்குமே எனக்கு தெரியல. நல்ல இன்ஸ்டண்ட்டாக புல் பண்ணுது ஸ்கூட்டர் வந்து. ஸோ ரைடிங்கோட எர்கனாமிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து நல்லாவே அஜைல் அண்ட் நிம்பிளாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து சில பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆம்பியர் ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இதில் பிரேக்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது புது ஸ்கூட்டர்ன்றதுனால ஃப்ரண்ட்டில் வந்து பைட்டிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரியல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்ன்றதுனால ஸோ அந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாலாம் எனக்கு வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. ஓரளவுக்கு இருக்குது, பைட்டிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரம் பிரேக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த கேரக்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூட்டர் நெக்ஸஸ்க்கான ஆம்பியர் நெக்ஸஸ்க்கான கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்லி சிட்டிஸில் மட்டும்தான் ஓட்டுறீங்க, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸாக இருக்கணும், வந்து எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு ஃபியூச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள், நான் ஷேடோக்கு போனதுமே அந்த டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நைட் மோட் டு டே மோட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல ஃபியூச்சர். அதுவும் வந்து ஓரளவுக்கு சென்சிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ ஷேடோக்கு போகிறேன், இமீடியட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபியூச்சர். ஸோ பாருங்கள், இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஷேடோக்கு வந்ததுமே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பியர் நெக்ஸஸ்க்கான கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம அப்கமிங்கில் வந்து நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து கவர் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.